கேன்சர் நோய் எப்படி ஒருத்தவங்க உடம்புல உருவாகுது என்பதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சயின்டிஸ்ட்டை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இவருடைய பேர் வந்து டாக்டர் காலின் கேம்பல். இவர் வந்து 1998ஆம் வருஷத்தில் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேன்சர் ரிசர்ச் இவருக்கு வந்து லைஃப் டைம் அவார்டு, உணவு மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் கேன்சர் இது தொடர்பாக இவர் பல ஆராய்ச்சிகள் செய்ததுனால இவருக்கு இந்த வாழ்நாள் சாதனை விருதாக இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. இவருடைய வாழ்க்கையில் இவருடைய ஆராய்ச்சி அனுபவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேன்சர் எதனால் வருது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இவர் வந்து ஒரு வெட்னரி மருத்துவராக படிச்சுட்டு அடுத்து மேற்படிப்பு ஆராய்ச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் நியூட்ரிஷன் படித்து முடிச்சுட்டு இவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவர் வந்து அமெரிக்காவில் MITன்ற ஒரு ஆராய்ச்சி ஒரு பல்கலைக்கழகத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பணிபுரிகிறாரு. அப்போ இவருடைய குழுவில் இவர் தலைமையை ஏற்று 2 முக்கியமான கேன்சர் கொண்டு வரக்கூடிய சில 2 கெமிக்கலை இவர் கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று வந்து டயாக்சின், அடுத்து வந்து அஃப்ளோடாக்சின். இந்த 2 டாக்ஸின்ஸையும் இவர் தான் கண்டுபிடிக்கிறார். இது வந்து கேன்சரை உருவாக்கக்கூடிய தன்மையுடைய கெமிக்கல். இது வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் இருக்குன்றதை இவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த அஃப்ளோடாக்சின் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சில பூஞ்சான் ஃபங்கஸ், இது வந்து பெரும்பாலும் பீனட் அதாவது நிலக்கடலையில் இருக்கும்போது இது வந்து இந்த அஃப்ளோடாக்சினை உற்பத்தி பண்ணுது. ஸோ தரமற்ற நிலக்கடலைகளில் இந்த பூஞ்சான் வந்து இந்த அஃப்ளோடாக்சினை உற்பத்தி பண்ணி வைக்குது. இது கேன்சர் உருவாக்கக்கூடிய தன்மை உடையது என்பதெல்லாம் இவர் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து இவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்டுக்காக ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு போகிறாரு. ஏன்னா அந்த நாட்டில் வந்து ரொம்பவும் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சரியான ஊட்டச்சத்து இல்லாமல் அது ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுன்றதுனால அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்பதற்காக அவர் அங்கே போகிறாரு. அங்கே போகும்போது இவர் அங்கன்வாடி மாதிரி சில ஒரு செட்டப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு வந்து எப்படி சிறந்த ஊட்டச்சத்தை அவங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், அதுவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுன்றதுனால பால் கூட அவங்களால வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியல. அப்போ அவர் வந்து தாவர உணவு மூலயமா அவங்களுக்கு வந்து தேவையான புரோட்டீன் எல்லாம் எப்படி கொடுக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு சில திட்டமிட்டு அவங்களுக்கு சில நியூட்ரிஷனல் புரோட்டோக்கால் எல்லாம் டிசைன் பண்ணி அந்த மக்களுக்கு உதவுறதுக்காக அந்த ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுறாரு. அப்போ அந்த நாட்டு மக்கள் மத்தியில் என்ன நடக்குது அப்படின்னா நிறைய குழந்தைங்களுக்கு லிவர் கேன்சர் வருது. அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டே இவர்கிட்ட வந்து ஏதாவது இந்த லிவர் கேன்சர் அதிகமாக எங்களுடைய குழந்தைகள் மத்தியில் வருது, இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வரும்போது இவரும் போய் மருத்துவமனையில் இந்த லிவர் கேன்சர் வந்திருக்கிற குழந்தைங்களை போய் இவர் பார்க்கும்போது இவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க எல்லாமே பணக்கார குழந்தைங்க, அவங்களுக்கு மட்டும்தான் லிவர் கேன்சர் வருது, ஏழை குழந்தைங்களுக்கு லிவர் கேன்சர் வரல. அந்த டைமில் இந்தியாவிலேருந்து ஒரு ரிசர்ச் அவருக்கு போகுது. இதெல்லாம் வந்து 1970 அதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். அப்போ இந்தியாவிலேருந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. என்னென்னா இவர் கண்டுபிடிச்ச இந்த அஃப்ளோடாக்சின் வச்சு இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. என்னென்னா 2 குரூப் ஆஃப் எலி அதுங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரே அளவான இந்த அஃப்ளோடாக்சினை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த அஃப்ளோடாக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா லிவர் கேன்சரை காஸ் பண்ணும். அப்போ இந்த அஃப்ளோடாக்சின் கொடுத்துட்டு சரியான அளவு அஃப்ளோடாக்சினை கொடுத்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ரேட்டுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 5% புரோட்டீன் கொடுக்குறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் ரேட்டுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 25% புரோட்டீன் கொடுக்குறாங்க. என்ன புரோட்டீன் கொடுத்தாங்க அப்படின்னா கேசின் என்ற பாலில் உள்ள ஒரு புரோட்டீனை தான் கொடுக்குறாங்க. அந்த ஆராய்ச்சி முடிவில் என்ன வருது அப்படின்னா 25% புரோட்டீன் கேசின் புரோட்டீன் எடுத்த எல்லா எலிகளுக்குமே என்ன வருது அப்படின்னா லிவர் கேன்சர் வந்து மரிக்குது. இந்த 5% புரோட்டீன் எடுத்த எலிகளுக்கு கேன்சர் வரலை. அப்போ இது வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இதை போய் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அமெரிக்காவில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுறாரு. அவங்க எல்லாருமே இதை ஏற்றுக்கலை. மேபி அந்த கூண்டோடைய லேபிள் மாறி இருக்கும். மேபி 5% புரோட்டீன் எடுத்த எலிகளுக்கு தான் இந்த கேன்சர் வந்திருக்கும், 25% எடுத்த புரோட்டீன் எடுத்த எலிகளுக்கு வந்திருக்காது, அது ஏதாவது லேபிள் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் பல வருஷமாக அநேகர் நம்புறது என்னென்னா புரோட்டீன் ரொம்ப முக்கியம்,
நம்மளுடைய மிருக புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம், புரோட்டீன் இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய சரீரம் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிட்டு வராங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதே ரிசர்ச்சை திரும்பவும் இவர் வந்து பண்ணி பார்க்குறாரு. அதே ரிசல்ட் தான் வருது. 25% கேசின் புரோட்டீனை எடுத்த எல்லா எலிகளுக்குமே வந்து என்ன வருது அப்படின்னா லிவர் கேன்சர் வருது. டாக்டர் காலின் கேம்பிளும் அவருடைய டீமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்க நாட்டிலேருந்து ஃபண்டு வாங்கி இந்த லிவர் கேன்சர் இந்த அஃப்லோடாக்சினால் எப்படி ஏற்படுதுன்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. அப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு செல் 2 செல்லாக பிரிகிற அந்த தருணத்தில் இந்த அஃப்லோடாக்சின் என்ன பண்ணுது அப்படின்னா டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணுது. அப்போ ஒரு சில இடத்துல டிஎன்ஏ டேமேஜ் ஆகும்போது அது ஒரு கேன்சர் செல்லாக மாறுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற ஒரு சில புரதங்கள், குறிப்பாக இந்த கேசின் புரதம் என்ன பண்ணுது அப்படின்னா கேன்சர் செல்லை வேகமாக வளர வைக்குது. அப்போ அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, இந்த பணக்கார வசதியுள்ள பிள்ளைங்கள் என்ன குடிக்கிறாங்க அப்படின்னா டெய்லி பால் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு கேன்சர் வருது. ஆனால் இந்த ஏழை பிள்ளைகள் அவங்க என்ன சாப்பிட்றது இல்லை அப்படின்னா பால் சாப்பிட்றது இல்லை, அவங்க தாவர உணவை அதிகமாக சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வந்து கேன்சர் சுத்தமாக வரலை. அப்போ இதை அவர் கண்டுபிடிக்கிறாரு. இது கண்டுபிடிச்ச உடனேயும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய ரிசர்ச்சை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார். அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்தெந்த உணவுகள்லாம் வந்து கேன்சர் செல்லை வளர வைக்குது அப்படின்னு பார்க்கும்போது மிருகப்புரோதம் எல்லாமே வந்து கேன்சர் செல்ஸை வளர வைக்குது. ஆனால் தாவர புரோதம், நம்மளுடைய பருப்பு வகைகள் இதில் உள்ள புரோதங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா கேன்சர் வளர்றதை பிளாக் பண்ணுது. அடுத்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சைனாவுக்கு இன்னொரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்டுக்காக போகிறாரு. அப்போ அங்கே இருந்த சைனீஸ் நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு என்ன வருது அப்படின்னா கேன்சர் வருது. அவர் வந்து இந்த கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு பெரிய நிதியை ஒதுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த ஊரில் என்னென்ன மாதிரி கேன்சர் அதிகமாக இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட உணவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நியூட்ரிஷனல் ரிசர்ச்சை அந்த நாட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ இவரும் அந்த ரிசர்ச்சில் ஒரு பெரிய பங்கு வகித்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. அப்போ அங்கன்வாடி மாதிரி ஒரு செட்டப்பை ஆரம்பித்து ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் என்னென்ன மாதிரி உணவு சாப்பிட்றீங்க, உங்கள் வீட்டில் யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா, என்னென்ன நோய் இருக்குது, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இதய நோய் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக போய் ஆராய்ச்சி பண்ணி அந்த பர்டிகுலர் ஊரில் எந்தெந்த நோய் அதிகமாக இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்றாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை இது வரைக்கும் உலகத்திலே செய்ய முடியாத ஒரு ஆராய்ச்சியை செய்து அதனுடைய முடிவில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நகரத்தில் தான் கேன்சர் வருது. நகர மக்கள் மத்தியில் தான் கேன்சர், இருதய நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி போன்ற நோய்கள் வருது. கிராம பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் எதுவுமே, நாள்பட்ட நோய் எதுவுமே வர்றதில்லை. அதேமாரி இந்த கிராம பகுதியில் இருக்கிற சைனீஸ் மக்கள் வந்து எண்ணெய் இல்லாமல் வெறும் தாவர உணவுகளை வேக வைத்து சாப்பிட்றாங்க. அதனால் இவங்க மத்தியில் வந்து நோய்கள் இல்லை. ஆனால் நகர பகுதியில் இருக்கிறவங்க மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா, யூரோப் போன்ற நாட்டு மக்கள் மாதிரி அதிகமாக மாமிச உணவுகளையும் அதிகமாக எண்ணெய்களையும் இவங்க பயன்படுத்துறதுனால இவங்க மத்தியில் வந்து சர்க்கரை வியாதி, இருதய நோய், கேன்சர் போன்ற நோய்கள் அதிகமாக இருக்குன்றதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவருடைய இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சைனா ஸ்டடின்னு ஒரு புக்கு எழுதியிருக்கிறாரு. இந்த புக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே இதில் இருக்குது. இதிலேருந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இவருடைய இந்த ஆராய்ச்சியில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கேன்சர் வளர்கிறதையும் அதை வளராமல் இருக்கிறதையும் நம்ம சாப்பிட்ற உணவு மூலியமாகவே ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேன்சரை எலிகளுக்கு வர வச்சுட்டு ஒரு சில உணவை கொடுக்குறாரு. மிருகப்புரோதம் உணவு, இந்த பாலில் இருக்கிற கேசின் போன்ற உணவுகளை கொடுக்குறாரு. கேன்சர் வளருது. உடனே அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாவர உணவுகளை கொடுக்குறாரு. கேன்சர் வளராமல் அப்படியே இருக்குது. திரும்பவும் மிருகப்புரோதத்தை கொடுக்குறாரு. கேன்சர் செல் வளருது. இப்படி பல ஆராய்ச்சிகளை இவர் செய்து நிரூபித்து காமிச்சிருக்கிறார். அப்போ நம்மளும் உணவு மூலிமா கேன்சரை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும், அதையும் நம்ம குணப்படுத்த முடியுன்றதில் இவர் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு.
கேன்சரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அட்வான்ஸ்டு கேன்சரை கூட உணவு மூலியமாக ரிவர்ஸ் பண்ண முடியுன்றது இவருடைய நம்பிக்கையாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாலில் இருக்கிற இந்த கேசின் பாலே வந்து இவர் வந்து ஒரு கார்சினோஜன், கேன்சர் வர வைக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஸோ இது மூலிமா நீங்கள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு உணவு மூலியமாகவே நம்ம சரியான ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டா இதனால் கேன்சர் நோயில் பாதிக்கப்பட்டவங்க பயனடைவாங்க. மேலும் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறையா ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பாருங்கள். நீங்கள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். நன்றி.